மிகப்பெரிய அளவில் பிரபல நட்சத்திர ஜோடிகளாக வலம் வருபவங்க தான் யார் அப்படின்னா பகத் ஃபாசில் மற்றும் நஸ்ரியா. இப்போ தன்னுடைய கணவருக்கு இருக்கக்கூடிய அரிய வகை நோய் பற்றி நஸ்ரியா அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களாம். தனது கணவர் நடிகர் பகத் ஃபாசிலுக்கு இருக்கக்கூடிய ADHD என்ற நோயை கையாண்டது குறித்து இப்போ அவங்க வெளிப்படையாக பேசியிருக்காங்க. கடந்த 2006ஆம் ஆண்டு மலையாளத்தில் நடிகை நஸ்ரியா நசீம் பலுங்குக்கு என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானாங்க. இவங்க மிகப்பெரிய அளவில் குழந்தை நட்சத்திரமாக அறியப்பட்டாங்க. தொடர்ந்து சில படங்களில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்தாங்க. நஸ்ரியா நசீம் தற்போது நயாகியா வலம் வராங்க. மிகப்பெரிய அளவில் கடந்த 2013ஆம் ஆண்டு மாட் டாட் என்ற மலையாள படத்தில் நாயகியாக அறிமுகமானாங்க நடிகை நஸ்ரியா நசீம். தொடர்ந்து இயக்குனர் அல்ஃபோன்ஸ் புத்ரன் இயக்கத்தில் இவரது நடிப்பில் வெளியான நேரம் படம் தமிழ் மற்றும் மலையாளம் 2 மொழிகளிலும் நல்ல வரவேற்பை கொடுத்தது. நஸ்ரியா அவர்கள் நசீம் தொடர்ந்து தமிழில் ராஜா ரஜினி, நையாண்டி, திருமணம் என்னும் நிக்கா ஆகிய படங்களில் நடித்தாங்க. இந்த படங்கள் அனைத்தும் தமிழ் ரசிகர்களுடைய நஸ்ரியாவிற்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2014ஆம் ஆண்டு இயக்குனர் பாலாஜி மோகன் இயக்கத்தில் நடிகர் துல்கர் சல்மான் நாயகனாக நடித்த வாயை மூடி பேசவும் படத்தில் நாயகியாக நடித்தாங்க. பின்னர் 2014ஆம் ஆண்டே அஞ்சலி செலுத்தி இயக்கிய பெங்களூர் டேஸ் அப்படின்ற திரைப்படத்தில் இவங்க நடித்தாங்க. துல்கர் சல்மான் மற்றும் நிவின் பாலி இருவரும் நஸ்ரியாவின் கசின்களாக நடித்தாங்க. இந்த படத்தில் பகத் ஃபாசில் நஸ்ரியாவின் கணவராக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் ஏற்பட்ட காதலால் தற்போது இவர்கள் இருவரும் நிஜத்திலும் கணவன் மனைவியாக வாழ்ந்து வராங்க. தமிழில் பூவே பூச்சுடவா, என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, காதலுக்கு மரியாதை போன்ற படங்களை தந்த இயக்குனர் பகத் ஃபாசிலின் மகன் தான் நடிகர் பகத் ஃபாசில். பகத் ஃபாசில் திரைப்பயணம் அவரது தந்தை ஃபாசில் இயக்கிய கையேதும் தூரத்து என்கிற படம் மூலம் தொடங்குச்சு. எதிர்பாராத வெற்றியை பார்த்தோன்னா அது பார்த்திங்கன்னா கொடுக்காமல் இருந்தது. நடுப்பில் இருந்து விலகி வெளிநாட்டுக்கு படிக்க போயிட்டார். 7 வருடங்கள் கழித்து திரையுலகில் மீண்டும் காலடி எடுத்து வைத்தார் பகத்தின் நடிப்பை விமர்சனம் செய்தவர்கள் எல்லாம் ஒரு தவிர்க்க முடியாத நடிகர்னு சொல்லும் அளவுக்கு தன் நடிப்பால் பிரமிக்க வச்சார். தமிழில் வெறும் 4 படங்கள் நடித்திருந்தாலும் அசாத்தியமான நடிப்பு திறமையால் தமிழ் ரசிகர்கள் மனதில் இடம் பிடிச்சிருக்கிறாரு பகத் ஃபாசில். தென்னிந்திய மொழிகளில் பல ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய இவர் சில மாதங்களுக்கு முன்னர் தனக்கு ADHD நோய் இருப்பதாக சொல்லியிருந்தார். அது ஒரு அரிய வகை நோய். இந்த பாதிப்புக்கு உள்ளானவர்களுக்கு கவனக்குறைவு இருக்கும்னு சொல்லப்படுது. எளிதாக டிஸ்ட்ராக்ட் ஆவதோடு துருதுருவென இருப்பாங்க. இவர்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவ் அதிகமாக இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் தனது கணவர் பகத் ஃபாசிலுக்கு இருக்கும் இந்த நோயை எப்படி கையாண்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் இந்த நிலைமையை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். நான் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க முயற்சிக்கிறேன். ஆனால் அதை தவிர எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே மாறலை அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்மளுடைய சார்பாக அவருடைய உடல்நலம் சீக்கிரமே சரியாகணும்னு அவருக்கு ஆறுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.